மாஞ்சோலை குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டாம் என்று சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டாம் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை மக்கள் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டாம் என தனியார் எஸ்டேட் நிறுவனம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு மருதுபாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மருதுபாண்டியன், அந்த எஸ்டேட் நிறுவனம் சுற்றறிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க? ராதா, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை, மணிமுத்தாறு, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் எஸ்டேட் நிறுவனம் 99 ஆண்டுகளுக்கு இந்த குத்தகை எடுத்து அங்கு டீ எஸ்டேட் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அது முன்கூட்டியே 2028ஆம் ஆண்டு நிறைவடை உள்ள நிலையில் முன்கூட்டியே இந்த நிறுவனம் காலி செய்ய திட்டமிடப்பட்டு அங்கு பணியாற்றிய 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு விருப்பு ஓய்வு வழங்கியது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கருணை தொகையை முழுமையாக வழங்காமலோ அல்லது அவர்களுக்கு தேவையான எந்த வசதியும் செய்யாமலோ அவர்கள் வெளியேற்றக்கூடாது, அதுவரை அவர்கள் அங்கே இருப்பார்கள் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு 25% கருணை தொகை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 75% கருணை தொகையினை நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையரிடம் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கும். இந்த 3 தினங்களுக்குள் அதற்கான முழு தொகையும் அவர்களிடம் வழங்கப்படும். அதற்கு பிறகு தொழிலாளர்கள் அவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், அதுவரை அவர்கள் தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருந்து காலி செய்ய வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கருணை தொகை பெற்றவுடன் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவை திரும்ப பெறுவதாகவும், அதுவரை பொதுமக்கள் யாரும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், கருணை தொகை, நிவாரண உதவிகள் பெறும் வரை அவர் யாரும் காலி செய்ய வேண்டாம் எனவும் தனியார் எஸ்டேட் நிறுவனம் தற்போது சுற்றறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது. அதான் மாஞ்சோலை மக்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது தனியார் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று. மாஞ்சோலை மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? இந்த சுற்றறிக்கை விவரம் அவங்களுக்கு தெரிய வந்ததா? அந்த சுற்றறிக்கை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? தற்போது எஸ்டேட் நிறுவனமானது அந்த பொதுமக்கள் தொழிலாளர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பொது பகுதியில் அந்த சுற்றறிக்கையை ஒட்டியிருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தற்போது அந்த தொடர்பாக தகவல்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 100% கருணை தொகை மற்றும் நிவாரண தொகையை பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு அரசு சார்பாக வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் முழுமையாக கிடைத்த பிறகுதான் அவர்கள் மலையை விட்டு இறங்கப்படும் என தொடர்ந்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதன் காரணமாக தற்போது அவர்கள் வலுக்கட்டாயப்படுத்தி குடியிருப்புகளை காலி செய்ய சொல்வதாக தொடர்ந்து தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனத்தின் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தனியார் எஸ்டேட் நிறுவனம் இப்படி ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் தனியார் நிறுவனம் சார்பாக எந்த ஒரு கட்டாயப்படுத்தி தொழிலாளர்கள் வெளியேற்றப்படவில்லை என்பது முழுமையாக தெரிய வருகிறது. தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றக்கூடாது என நீதிமன்ற உத்தரவின்படி தனியார் எஸ்டேட் நிறுவனம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மாஞ்சோலை குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டாம் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.